ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். ஒருத்தரோட உருவத்தை வச்சு அவங்களுடைய திறமையை எடை போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணமாக நாம் ஒரு ஸ்டோரியை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்களும் இணைந்து பயனடைய விரும்பினால் 9994104160 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் தகுதியை அனுப்புங்கள். உடனடியாக தகுந்த பதில் கிடைக்கும். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அமெரிக்காவில் பூனைகளுக்கான குத்துச்சண்டை நடக்குது. அங்கே பல நாடுகள்லேருந்து நல்லா கொள்ளுன்னு பாலும் மோரும் தயிருமா சாப்பிட்டுட்டு, சிக்கனும் மட்டனுமா சாப்பிட்டு கொள்ளுன்னு மொள்ளுன்னு அவ்வளோ பூனைகள் அந்த குத்துச்சண்டையில் கலந்துக்கிறது. எல்லா நாட்டு பூனைகளையுமே இந்த அமெரிக்கா நாட்டு பூனை அடித்து ஒற்றை அடியோடு அடித்து தூக்கி வீசிடுது. எல்லாருமே ரொம்ப மலைச்சு போய் உட்காந்து பார்த்துக்கிருக்காங்க. என்னடா இது, இந்த பூனை இத்தனை நாட்டு பூனைகளையுமே தோற்கடிச்சிருச்சு, இதை எந்த பூனையாலையுமே தோற்கடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் சோமாலியா நாட்டிலேருந்து ஒரு பூனையை கொண்டாந்து இறக்குறாங்க. அங்கே இருந்த எல்லாரோட முகத்துலையுமே ஒரே அதிர்ச்சி, ஆச்சரியம். என்னடா இது, இந்த அமெரிக்கா நாட்டு பூனை நல்லா சாப்பிட்டுட்டு முழுன்னு இருக்குது. இப்படி உள்ள பூனை இந்தியா நாட்டு பூனை இந்த மாதிரி மற்ற எல்லா நாட்டு பூனைகளையுமே அடித்து தூக்கி வீசிடுச்சு. கடைசியாக சோமாலியா நாட்டிலேருந்து வத்தலும் தொத்தலுமாக ஒரு பூனையை கொண்டாந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்களே. பாவம், இது ஒரு அடி அடிச்சிச்சுனாக்கா அந்த பூனை மறித்து போயிருமே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, இது எப்படி இந்த பூனையை பார்த்ததுக்கு அப்புறமே இவ்வளோ தைரியமாக கொண்டாந்து அந்த பூனையை களத்தில் இறக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. அந்த அமெரிக்கா நாட்டு பூனையை ஜெயிச்சுட்டாக்கா அத்தனை பரிசு, அவ்வளோ டாலரு, இந்த மாதிரி நிறைய அறிவிச்சிருக்காங்க. கொண்டாந்து இறக்குறாங்க அந்த சோமாலியா நாட்டு பூனையை. எல்லாரும் இப்படி ஒரு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பூனை மெதுவாக அசந்து வருது. ஆனால் இந்த அமெரிக்கா நாட்டு பூனைக்கு சிரிப்போ அவ்வளோ சிரிப்பு. இந்த சோமாலியா நாட்டு பூனையை பார்த்துட்டு, அடப்பாவி, வா இன்றைக்கி உனக்கு ஏன் கையால் தான் சாவு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கு இருக்கு. சரின்னு இறங்குது. இப்போ 2 பூனைக்கும் குத்துச்சண்டை ஆரம்பமாகுது. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எல்லாரும். ஒற்றே அடிதான். அமெரிக்கா பூனை விழுந்தது தான். இந்த சோமாலியா நாட்டு பூனை கையை தூக்கி ஓங்கி ஒரே அடி, அப்படியே மண்டையில் அடித்தாக்கில் போய் விழுந்துருச்சு. அப்படியே தலையெல்லாம் சுற்றிக்கிட்டு கிடக்குது. அப்படியே கிருன்னு சுற்றிட்டு எழுந்திரிச்சு அப்படியே பார்க்குது. சோமாலியா நாட்டு பூனை மெதுவாக போகுது. உடனே அமெரிக்கா நாட்டு பூனை கேட்குது, எப்படி உன்னால் இப்படி முடியுது? வத்தலும் தொத்தலுமாக தான் இருக்கேன். என்ன பாரு, எவ்வளோ ஒரு ஆரோக்கியமாக கொள்ளுன்னு இருக்கேன், உன்னால் எப்படி என்னை இப்படி அடிக்க முடியுது அப்படின்னு கேட்குது. உடனே இந்த சோமாலியா நாட்டு பூனை அந்த அமெரிக்கா நாட்டு பூனை காதில் போய் சொல்லுது, ஏய், என்ன பூனைன்னு நினச்சியாடா? நான் புலிடா. என் நாட்டில் எனக்கு சோறு கிடைக்காம தண்ணியும் கிடைக்காம நான் அப்படியே பூனை சைஸுக்கு அப்படியே சுருங்கி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஆனாக்கில் இந்த அமெரிக்கா நாட்டு பூனை அப்படியே பார்க்குது. சொல்லுவாங்க இல்லையா, கட்டுக்கு சிரித்தாலும் காரம் போகாதுன்னு. அதாவது அந்த புலி சாப்பாடு கிடைக்காம அப்படியே ரொம்ப உருகி அப்படியே பூனை சைஸுக்கு வந்தாலும் புலி தானங்களே,